சோலோ லெவலிங்கோட எபிசோட் 5ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சீசன் 2 போட்டுட்டு இருக்கோம் ரைட்டா. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏன்னா இந்த சாப்டர் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் தி வீடியோ गाइस. வெல்கம் டு ஏஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 5. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா இது எவ்வளோ ஈஸியாக இருக்கு, எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டஞ்சனுக்குள்ளே வரப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சு. பட் அதெல்லாம் இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இங்கே இருக்க மான்ஸ்டர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டி ரேங்க்கு அப்படி அது கீழே இருக்க மான்ஸ்டர் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ சொல்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் கெயின் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சி ரேங்க் டஞ்சன் இருக்குல்ல, அது 9 தடவை முடிக்கணுமா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்தில் இந்த வேலை முடியுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஒவ்வொரு லெவல் ஆக எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ போக போக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லெவலில் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். என்ன மேட்ருனா ஆக்சுவலாக வந்து ஒயிட் டைகர் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க கூட சண்டைக்கு போயிருப்பான்ல. அதை சண்டைக்கு போயிருப்பான்னு சொல்ல முடியாது, பட் 2 பேத்துக்கு ஒரு கிளாஸ் ஆகிற நிலைமை உருவாயிருக்கும்ல. அந்த இடத்துல இவனோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி பார்த்தோம்னா ஒரு எஸ் ரேங்காக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்மிட் பேப்பரு. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரி பர்மிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு லைட்டு தெரியுதுல, இந்த இடம் தான் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு கேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். சரி அவனாச்சும் வாங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப இவன் வருவான், நம்ம டேங்க் வருவான், ஐஸ் பியர் இருக்குல்ல அது வந்திருக்கும். அண்ட் இது வந்தோடனே என்னடா இதெல்லாம் எப்போ நான் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுறது, சரி இருக்கட்டும் நம்ம போகலாமான்னு சொல்கிறப்ப அந்த போட்டு ஒரு 3 பேர் வந்து நிற்பானுங்க. இவனுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் தான் சொன்னல எல்லாமே பார்த்தோம்னா ஒரு டி ரேங்க் அது கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்கள அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஐஸ் பியர் என்ன பண்ணுவோம்னா அங்கிட்டு இங்கிட்ட ஓட ஆரம்பிச்சிடும். அண்ட் அவங்க எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அடிச்சு தம்சம் பண்ணுமா. ஸோ இந்த ஐஸ் பியருக்கு பார்த்தோம் அப்படின்னா டேங்க் அப்படிங்கிற ஒரு பேரையுமே வந்து கொடுப்பான். அண்ட் இவெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கப்ப வாஷிங்டனை காட்டுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் யூஎஸ்ஏல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போன சாப்டர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு ஏ ரேங்க் டஞ்சனுக்குள்ளார ஒரே ஒருத்தன் வருவான் இல்லையா, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுவானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த டெப்டி டேரக்டர்லாம் இருப்பார். அண்டு இவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு கேட்குறப்ப இன்னொருத்தர் சொல்லுவான், இந்த மாட்டை ஒரு சவுத் கொரியாவிலேருந்து வந்ததா சொல்கிறான். அண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு டஞ்சனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டானா, இவன் வெளில வரதுக்குள்ளே அந்த டஞ்சன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சான். அண்ட் இவன் கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம இடத்துல இருக்கானா அப்படிமா. என்ன விளாட்றியா சவுத் கொரியான்றது இங்கேருந்து அடுத்த மூளை, அதாவது இப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த வேர்ல்டுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மூலையில் இருக்குது. இந்த மூலையில் அந்த மூலைக்கு எப்படா ட்ராவல் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இவன் ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டராக இருக்கலாம். மான்ஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் மெமரிஸ் எல்லாத்தையும் கெயின் பண்ண ஒரு மான்ஸ்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ யாராச்சும் நம்மள்ட்ட இருக்காங்களா, எஸ் ரேங்க் இல்லை அப்படின்னா வாஷிங்டனே காலியாக இருக்குமேடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். சார் எனக்கு இங்கே சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஸ்கேவெஞ்சர் கில்டு இருக்குல்ல, அதில் எஸ் ரேங்க் வந்து ஒரு சவுத் கொரியன் தான். ஸோ அவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவன் பாஷை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா அவனை கூப்பிடட்டுமான்னு கேட்பான். சரி நீ கூப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறப்ப அவன் வந்து சவுத் கொரியாவில் ஒரு வேலையாக போயிருக்காரு, திருப்பி வந்துக்கிட்டே இருக்காரு அப்படிமா. ஸோ ஆஃப்கோர்ஸ் இவன் தான் அந்த ஸ்கேவெஞ்சர் கில்டோட எஸ் ரேங்க் லீட்ரு. அப்படி இருக்கிறப்ப திருப்பி வந்துட்டு இருப்பான். அவனை ஏன்டா அந்த லூசு பையில கொல்லலான்னு போனான், அவன் பாட்டு ரெட் கேட்டில் போய் மாட்டிக்கிட்டு அவன் செத்து போகிறான். என்னடா இது நம்ம நாளே இப்படி நாசமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கப்ப மறுபடியும் அவன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருப்பானுங்க. இவன் பேர் என்னன்னு எனக்கே செல்லுதாங்க, சங்கில்வான்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து ஒரு சவுத் கொரியா நன்று. ஸோ அப்படி இருக்கிறப்ப உள்ளார காட்டுவானுங்க. அந்த பர்மிட் ஒன்று காட்டினால போன தடவை, அந்த பர்மிட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாட்டம் வர ஏதோ ஒரு மாஸ்டருக்குள்ளார அந்த பர்மிட் இருக்கும். அந்த பர்மிட் இருந்தால் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃப்ளோருக்கு போக முடியும். ஸோ இந்த டீமன் கேஸ்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ஃப்ளோரால் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஒரு 100 ஃப்ளோரால் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒவ்வொரு ஃப்ளோருமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேர்ல்டை குறிக்கக்கூடியது. அதாவது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமன் கேஸ்டுக்குள்ளே ஒரு 100 உலகம் இருக்குது. இந்த உலகத்துலேருந்து நீங்கள் அடுத்த உலகம், அதாவது ஒரு லெவல்லேருந்து நீங்கள் அடுத்த ஃப்ளோர் போனோம் அப்படின்னா இந்த என்ட்ரி பர்மிட் தான் வேணும். ஸோ உங்களால் ஒரு சின்ன டீமனை கூட விட முடியாது. ஓகேவா. அது சின்னதுலேயே இருக்கலாம் பெருசுலேயே இருக்கலான்ற கதை தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோரை கிளியர் பண்ணி இப்போ 27வது ஃப்ளோரில் இருப்பான். போக போக பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த டாமினேட்டர் டச்சு, ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் இருக்குல்ல அப்கிரேட் பண்ணிகிட்டே வருவான். ஸோ இடையில இந்த ஸ்கில் அப்கிரேட் சிஸ்டம்லாம் காட்டும். ஸோ நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே போட்டு விட்றேன். எல்லா பீஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப் ஆகிட்டே இருக்கு. வர மாஸ்டரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்டு டிஃபிகல்ட்டி போக போக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருப்பான். இப்போ ப்ராப்ளம் அது கிடையாது. நான் வந்து ஒரு வாரத்தில் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னால் இந்த ஒரு வாரத்தில் 100 ஃப்ளோரையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? நான் பார்த்தோம் அப்படின்னா இது எஸ்ட்ராங் நஞ்சனாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தேன். பட் போகிற போக பார்த்தா அந்த மாட்டம் இருக்காது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே பேசி போயிருப்பான். பட் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
நம்ம இகரிஸாக இருக்கட்டும், அந்த போர்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அயனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சண்டை போடுறது அவங்களால பார்க்க முடியும். 47, 48, 49, 50ன்னு சொல்லிட்டு இவன் மாட்டை அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். 2521 சோல் கிட்ட கலெக்ட் பண்ணியிருப்பான். அண்ட் 15th அதாவது 50வது போகிறப்ப தான் இந்த போர்டு ரூல் ஆஃப் த லோவர் ஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை காட்டுவாங்க. ஸோ ஈஸ் அ பாஸ், ஓகேவா, பாஸ் ஃபைட்டில் மினி பாஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இவன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஆர்மி லீட் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஸோ சரியான எப்படி சொல்கிறது பாருங்கள், டேங்கோட மோசமாக இருக்காங்க. ஸோ ரொம்பவே பெருசாக இருப்பான். இவன் தான் பாஸ்கர் டீமன் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இவனை நான் பார்த்துக்கிறேன், மற்றதை நீங்கள் பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த போட இந்த மேஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பவர் அட்டாக்லாம் போட்டுட்டு இருப்பானுங்க. அதுங்களாம் வெடிச்சிட்டு இருக்கும். அயன் எகரிஸும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளார வந்து விளாண்டுட்டு இருப்பானுங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த ஷேடோ சோல்ஜர்லாம் சண்டை போடுறாங்களா, இந்த இகரிஸாக இருக்கட்டும், டேங்காக இருக்கட்டும், நம்ம இவனாக இருக்கட்டும், யார் அயனாக இருக்கட்டும், சின்ன சின்ன இந்த ஷேடோ சோல்ஜராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம்னா சண்டை போடுறானுங்களே. இவன் மட்டும் சண்டை போடுறப்ப இவங்களோட பவர் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு லெவலப் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டை வந்து அப்கிரேட் மேலே அப்கிரேட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இவனுக்கு அந்த மானா இன்க்ரீஸிங்கை கொடுக்குது. ஸோ மானா இன்க்ரீஸிங் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ஸில் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷேடோ சோல்ஜர் ரீஜென்ரேஷன் பவருக்கும் சரி, அவங்க பவர் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இவரோட இந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்ப அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இப்போ இந்த பாஸ் இருக்கானா, இவன் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால எப்படி நடக்க மாட்டான், ரொம்ப ஸ்பீடு இருக்க மாட்டான், அதனால இவனை கொல்றது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறப்ப காணும் ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. எங்கடா அவன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள பின்னாடி திரும்பி ஒரு அடியை போடுவான் பாருங்க. அங்கே இருக்க ஷேடோ சோல்ஜர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சுக்கா சொருவிடுவானுங்க. ஈவன் இகரிஸே பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் தெரிக்கும் இகரிஸ் உடம்புலேருந்து. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு அட்டாக்கு. ஜின்னுக்கு சரியான கோவம் வந்துடும். லே என்னடா பண்ணா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து விடுவானா. யா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவன் 1 அடி 2 அடி இல்லை 114 அடி தள்ளி விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் விழுவான். இதை பார்த்தோன்னா ஜினுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஷாக்காயிருவான். ரைட்டு, எப்படி இவன் இவ்வளோ தூரம் போய் விழுந்தான், லைட்டாக தானே அடித்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனோட ஸ்டேட்டில் ஸ்ட்ரென்த்துக்கு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பான். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக அடித்ததுக்கே அவன் அங்கிட்டு போய் விழுந்திருப்பான். பட் இந்த பக்கத்து அந்த லீடர் இருக்கான் பார்த்தீங்களா, பாஸு, அவன் வந்து என்ன பண்ணுவானா அவனோட ரேஞ்ச் வந்து அன்லீஸ் பண்ணுவானா. இந்த ரேஜ் எதுக்கு சமமாக இருக்குன்னா அந்த கேட் கீப்பர் டாக் இருக்குல்ல, ஸோ அந்த இடம் தான் போட்டிருக்காங்க. அந்த நேம் பார்த்தோம்னா அந்த கேட் கீப்பர் டாகோடது தான். ஸோ அந்த டாக் அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவன் பவர்டா வந்து ஒரு அட்டாக்கை போடுவான் பாருங்க. இவன் வந்து சொல்லிடுவான், ரைட்ரா இந்த அட்டாக் என்னால் தடுக்கவே முடியாது அயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவானா. இந்த போட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட ஷீல்டு அப்படியே சுற்றி விடுவான். இந்த போட்டு ஷீல்டு வர, அந்த போட்டு அட்டாக் வர, என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தா ஷீல்டை பிடிச்சி அப்படியே வாங்குவான் பாருங்க ஒரு டைரக்ட் கிட்டு. அந்த இடமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி நீங்களே பாருங்க பேனலை. ஸோ அந்த இடமே பார்த்தோம்னா தட்டிச்சு அப்படியே தெரிச்சுக்கிட்டு இருக்கும், என்ன பண்ணுறேன்னே தெரியாது. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டே கிரியேட் ஆகிடும் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு இவனை அடிக்க முடியும், அதுவே எனக்கு போதும். பட் இவனோட ஸ்பீடை வச்சு நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங்காக வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மட்டும் இவன் என்ன பண்ணுவான்னா ஜம்ப் பண்ணி ஒரு அடிக்கலான்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா அவன் கையை தூக்குற சமயத்தில் இவன் அடிக்கலான்னு போனால அவனுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி இவன் வந்து ஸ்விங் பண்ண போகிறான். அதாவது இப்படி டைரெக்டாக அடிக்காமல் ஸ்விங் பண்ண போகிறான். மாட்டிக்கிட்டனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனால் ஒன்றுமே யோசிக்க முடியாது. திடீர்னு உனக்கு வந்து இந்த டாமினேட்டர் டச் இருக்குல்ல, அது ஞாபகம் வரும். இந்த டாமினேட்டர் டச் வச்சு ஒன்னே தானே பின்னாடி தள்ள முடியாது, என்னையே தள்ளிக்க முடியுண்டான்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ணிட்டு இவன் பின்னாடி வந்துடுவான். வந்த ஸ்பீடுக்கும் அடிக்கும் பார்த்தோம்னா சமமாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக டாஷ் பண்ணிடுவான் அந்த இடத்துல. ரைட்டு, இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இவன் உடம்புல ஒரே இடம் வீக்கான இடம் அப்படிங்கிறது அவன் மண்டவோடு தான். ஸோ அதை தான் நான் முடிச்சாகணும். பட் அது பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏதாச்சும் ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா நான் கிரியேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை பார்ப்பான். ரைட்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டம் ஓடுவான் பாருங்க. இந்த போட்டு பின்னாடியே இவன் துரத்திட்டு ஓடி வருவான். இந்த போட்டு இவன் துரத்த, அந்த போட்டு அவன் ஓடன்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தோம்னா துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. நம்மளால பார்த்தோம்னா ஸ்பிரிட்டை ஆக்டிவேட் பண்ணி என்ன பண்ணுவானா அந்த பில்டிங் மேலே ஏறுவானா. ஏண்டா டே நீ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்பரை இழந்துட்ட, அதனால இப்படியே பின்னாடி தொடர்ந்து வந்துடுவியா, இப்போ நீ கவனிச்சா கூட நீ செத்துடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவான் உடையிற பில்டிங்லேருந்து. டேரக்டாக டேகரை எடுத்துகிட்டு வந்து ஒரு போடுவான் பாருங்க. அப்படின்னு சொல்லி கத்துறதோட ஒரு கட்டு. யாருப்பா நீங்கள், உங்களெல்லாம் இந்த இடத்துல பார்த்ததே கிடையாது, நீங்கள் யாருப்பா அப்படிங்கிறப்ப ஜினுவை பற்றி இவங்க 2 பேர் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கு. அண்ட் இவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல, ஆன், ஓகேவா. ஸோ ஒயிட்டைகள்லேருந்து வந்திருக்கானுங்க. அண்ட் அவன் தங்கச்சி சொல்லியிருக்கா, அவன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீல்டு ட்ரிப்புக்கு போயிருக்கான் போல இருக்குது அப்படிங்கிறப்ப எது நீ அதை வந்து நம்புறியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு இருக்காளா ஹானு, அதாவது இவன் தங்கச்சியோட ஃப்ரெண்டு,
ஸோ அந்த பொண்ணுக்கிட்டே நான் கேட்டு பார்த்தேன். பட் அவளுக்கு எதுவும் பெருசாக தெரில. ஜின்னோட சிஸ்டர் சொன்னதா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. அண்டு இவ்வளோ தூரம் நம்ம வந்துமே வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப இல்லை ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது. யோசிச்சு பாரு, அவன் கிரெடிட் கார்டும் சரி, அவனோட டெபிட் கார்டும் சரி, அவனோட பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். எவ்ரி சிங்கிள் டைம் நான் அதாவது இவன் செக் பண்ணுறப்ப ஒரு தடவை கூட பார்த்தோம் அப்படின்னா அது எதையுமே யூஸ் பண்ணலை. வெளிநாட்டுக்கும் போல, இவன் எங்கிட்ட போயிருக்கான், எந்த ஒரு மார்க்குமே இல்லைல்ல, ட்ரேஸுமே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப எது அவனோட டெபிட் கார்டு கிரெடிட்லாம் செக் பண்ணிங்களா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாமான்னு கேட்குறப்ப இங்கே பாருமா பொண்ணு, என் வேலையாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிட்னாப் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க, எதை விளாட்றியா நீனு, ஏண்டி வந்தது யாரு சங்ஜின் ஓ, அவன் பார்த்தோம் அப்படின்னா அவனை எவனாச்சும் ஒரு கிட்னாப் பண்ண போறேன்னா வேலையா பாருடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலாவே பேசிட்டு இருப்பான். அண்டு பட் வேற எங்க போனா இவன் அப்படின்னு சொல்றப்ப இந்த போட்டு இதை காட்டுவானுங்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்குமா. இவன் பார்த்தோம் அப்படின்னா மிட்டார்ல பறந்துகிட்டு இருப்பான். அண்டு கத்திட்டு ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணு நீங்க நினைப்பீங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் கத்திக்கிட்டு நம்ம மாதிரி உயிரை விட்டாரு. ஆஃப்கோர்ஸ் அந்த பாஸ் ஃபைட் வல்கர் இருக்கான்ல, அவன் பார்த்தோம்னா செத்துட்டான். பட் இவன்ட்டேருந்து வந்து இந்த 4 ஐட்டம் கிடைக்கும். ஸோ அந்த 4 ஐட்டமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது இதுதான். ஸோ இது என்னன்னே வந்து ஜின்னுவுக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த மரப்பட்டை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது ஏதாச்சும் பண்ணுவான், தூக்கி போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து அதாவது இது இன்வென்ட்ரியில் போட்டுருவான். அண்ட் இந்த இடத்துல ஒரு இயரிங் மாட்ட கிடைக்கும். ஸோ இந்த இயரிங்கை வந்து இவன் மாட்டிக்கவும் செய்வான். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன பவர்னா அந்த மேஜிக் இருக்குல்ல, அது வந்து டபுள் டேமேஜாக தூக்கி கொடுக்குமா. அண்ட் இந்த சமயம் பேசிகிட்டு இருக்கப்ப இந்த திடீர்னு மண்டை ஓடலாம் பார்த்தோம் அப்படின்னா தூக்கி உந்துகிட்டு இருக்கோம். என்னடா அது, டேய் என்னடா பண்ணுற, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கியா அப்படிங்கிறப்ப இங்கே பாரு அவனும் ஒன்னே மாதிரியே பண்ணுறான்னு சொல்லிட்டு அயனை காட்டுவானுங்க. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் அந்த மண்டை ஓடல அதை சேமிச்சிட்டு இருப்பானுங்க. எதுக்கு பண்ணுறாங்க நமக்கும் தெரியாது. அண்ட் இவன் வந்து என்ன யோசிப்பான் அப்படின்னா, நான் தான் அவனை கொன்னேன், இருந்தாலும் அயனோட சீல்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். என்ன மேட்ருனா இந்த விட சேட சோல்ஜராக இருக்கா, அவங்களாம் போயிட்டு அயனை பாராட்டுவாங்க. தலைவா நீ இப்படி பண்ணிட்டு தலைவா, நீ அப்படி பண்ணிட்டு தலைவான்னு சொல்லிட்டு அயலாக பாராட்டிட்டு இருப்பானுங்களா. இவனுக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அண்ட் இந்த போட இந்த மேசு ஒருத்தனை கூப்பிட்டு இங்கே பாடுறா இந்த பால் வச்சுக்கிட்டு ஃபயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். அவன் ஃபயர் பண்ணுற ஒரு சின்ன ஃபயர் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்தையே பார்த்தோம் அப்படின்னா வெட்டிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இது வந்து யார் கையிலும் இருக்கக்கூடாது, என் கையில் தான் இருக்கணும் அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து கொஞ்சம் இதாக இருப்பான். ஏன்னா இதோட டிஸ்ட்ரக்ஷன் எபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் அதே சமயம் அங்கே காட்டுறானுங்க அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த இவன் வந்துட்டான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஏண்டா நீ மான்ஸ்டர் எப்படி ஹியூமன் லாங்குவேஜ்லாம் பேசுகிற, அதுவும் கொரியன் வேறு சொல்கிறியா அப்படிங்கிறப்ப இங்கே பாருப்பா தம்பி, நான் தான் சொன்னலை நான் மான்ஸ்டர் கிடையாது, நீ வேணா டிஎன்ஏ டெஸ்ட்டே எடுத்துக்கூடா, எனக்கு பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிற மட்டும் அவன் சொல்கிறான். இல்லை நீ சொல்கிறதெல்லாம் இங்கே கணக்கில் கிடையாது, நான் சொன்னால் மட்டும் தான் நீ மான்ஸ்டர் இல்லை ஹியூமன் சொல்லி விடுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மட்டும் பேசிகிட்டு இருப்பான். அண்டு 2 பேத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா செட் ஆகாது. கிட்டத்தட்ட அவனும் முறைச்சிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனை பற்றி நமக்கு தெரியும் ஓகேங்களா, அவன் ஒரு மார்க்கமான டைப்பு. அண்ட் இவனுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முறைக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சரி ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தியா நீ சொன்னது இதுதான்ப்பா, நீ வந்து டஞ்சனில் செத்துட்ட, எப்படி இத்தனை நாள் சர்வே பண்ண, செத்தவங்கன்னா டஞ்சன்லேருந்து உயிரோட வருவாங்களாடா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டோன்னே, இல்லை இங்கே பாரு தம்பி வளராத இப்படி தாங்க சொல்லுவான், வளராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. என்ன மாட்டுனா இப்போ இவன் வந்து செத்துட்டு வந்திருக்கான்ல, இவன் செத்துட்டு வந்ததுனால இவன் தம்பியும் செத்துட்டு வந்துருவான்றதுல இவனுக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கு இவன் சொல்லுவான், இங்கே பாரு தம்பி இப்படிலாம் வளரிட்டு இருக்காத, செத்தவங்களாம் திரும்பிலாம் வர முடியாது, நான் வந்து டஞ்சனில் மாட்டிக்கிட்டேன், நானும் வந்துட்டு ஒரு கொஸ்டின்லாம் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப, இங்கே பார் நான் மட்டும்தான் கொஸ்டின் கேட்பேன், நீ அதுக்கு ஆன்சர் பண்ணணும், நீ எல்லாம் என்கிட்ட கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படிங்கிறப்ப, கேட்ஸு மான்ஸ்டர்ஸு இதெல்லாம் பற்றி உனக்கு எவ்வளோடா தெரியும் அப்படிங்கிறப்ப இவன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருப்பான். இந்த போட்டு இவங்களுமே வெளில இருக்கவங்களே பார்த்தோம் அப்படின்னா என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது. பட் இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவங்க வந்து இங்கிலீஷில் பேசியிருக்க மாட்டாங்க, கொரியனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஓகேவா. அண்ட் இந்த டஞ்சன்ஸு மான்ஸ்டர்ஸு கேட்ஸு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ரே கிடையாது. இன்னொரு ஒன்று இருக்குது, அதுதான் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுல பெரிய போர். அதெல்லாம் பார்க்குறப்ப ஒன்றுமே பண்ண முடியாதுடா அவங்களால அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இப்போதைக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்துகிட்டு இருக்கு ஓகேவா, இதை தான் இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். எது அதுதான் சொல்ல வரியா, அந்த கிரேட்டஸ்ட் டிசாஸ்டர் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு தம்பி அதெல்லாம் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. உடனே இவன் கேட்பான், ஏண்டா டே யோசிச்சு பாரு, நீ டஞ்சன்லேருந்து வந்திருக்க, அதுவும் 10 வருஷத்துல 3 டஞ்சனுங்க வேற சொல்கிற, நீ வந்து ஒரு கிரேட்டஸ்ட் வார் ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படிங்கன்னு சொல்கிற, பட் அதுக்கு என்னன்னு கேட்டால் உனக்கு தெரியாது அப்படிங்கிறியா, ஏன்னா கதை விட்டுட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு தம்பி உண்மையாக சொல்லட்டுமா, அங்கே இருக்க பவர் லெவல் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற,
பட் ஒன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது சொன்னோன்னே இவனுக்கு வந்து காண்டாயிரும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏன்னா விளையாண்டுட்டு இருக்கியா, என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து என்னை வந்து கேவலப்படுத்துவ, நீ வந்து இவ்வளோ பவர்லெஸ்ஸாக என்னை பார்ப்ப, நீ வந்து செத்தடா மவனே, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஸோ அவன் பேர் பார்த்தோம் அப்படின்னா சங் இல் வான். ஓகேங்களா. ஸோ அவன் முடியெல்லாம் வெட்டி பார்த்தா இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பான் போல இருக்குன்னு சொல்லி அவன் மனசுலேயே நினச்சிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கப்ப ரைட்டு நீ வந்து பார்த்தோம் அப்படின்னா உன் டேஸில் இருக்க ஹண்டருக்கு இப்போ இருக்க ஹண்டருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா வேற மாட்டம் இருந்துச்சு தம்பி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா எஸ்ராங்கி ஏறாங்கன்னு பிரித்து வச்சிருக்கானுங்க, பவர் சிஸ்டம்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும். என்ன மாட்டேன்னா எனக்கு 2 சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. ஒரு சில்ட்ரனோட பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்பான். அதாவது உன் பொண்ணோட பேரை சொல்கிறாங்கிறப்ப ஜின்னா அப்படிமா. ஸோ ஜின்னா யாருன்னு சொல்கிறவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த பையனோட பேரு அப்படிங்கிறப்ப சங்ஜின்வானா. சரி அப்கோர்ஸ் சங்ஜின்வோ, ஜின்வோட அப்பா தாங்க இவர். அண்ட் இவன் சொன்ன உடனே அவனுக்கு அந்த பிளட்லெஸ் பார்த்தோம்னா அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும். மாட்டிடி மவனே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து வேற லெவலுக்கு போயிடுவான். அண்ட் இதை வந்து இவனாலே உணர முடியும். இவன் என்னன்னா ஏய் இப்போ சொல்லு என்ன அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தோம் அப்படின்னா இவன் பவர் அனலைஸ் பண்ண 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி உட்காந்துருப்பானுங்க. நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்னா என்னோட ஃபோர்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா, அதாவது ஜின்வோட அப்பா சொல்ல என்னது அவ்வளோ தைரியமா அவனுக்குன்னு சொல்லிட்டு இவன் சொல்லுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஹியூமன்லாம் கிடையாது மான்ஸ்டர் தான் சொல்லிட்டு அந்த அலர்ட் பட்டன் அழுத்திடுவான். ஸோ இந்த போட்டு பார்த்தோம்னா டெபியூட்டி கமிஷனருக்கும் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இவன் வந்து ஹியூமன் கிடையாது, இவன் வந்து மான்ஸ்டர்னு சொல்லிட்டு இவன் வேற மாட்ட கொத்துட்டு போயிடுவான். இங்கே பார்த்தியா நான் தான் இப்போ தான் சவுத் கொரியாவுக்கு போயிட்டு இருக்கேன், உனக்கு ஒன்று தெரியுமா தம்பி உன் பையன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். இது ஜின்வோ செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கவலைப்படாத நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உன் பையன்ட்டே ஒன்று அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறதோட திடீர்னு ஒரு ஃப்ளாஷு. ஸோ இது அந்த ஃப்ளாஷ் வேறு எதுவும் கிடையாதுங்க, அந்த அடுத்த கேட்டுக்கு போவாங்களே அந்த ஃப்ளாஷ் தான் அது. ஓகேவா. அண்டு உள்ளார பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ அண்டன்ட்டா இல்லை நெக்ரோமேன்சரா இல்லை ஜாம்பிஸா என்ன இவங்கள சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா சில இடத்துல எலும்பு கூட காட்டுறானுங்க, சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறையா பிக்சர்ஸ் நீங்களே பார்க்குறீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. மேட்ரு என்னன்னா ஒரு நெக்ரோமேன்சர் பாஸ்ன்னு மட்டும் நமக்கு தெரிய வருது. ஸோ அயன் இகரிஸ் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. டே வழியை ஏற்படுத்துங்க இவங்களால நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே அவங்க 2 பேருமே பார்த்தோம்னா களத்தில் குதிச்சிருவானுங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, பின்னாடி பார்த்தீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஏகப்பட்ட அந்த ஐஸ் பியர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட அந்த சோல்ஜர்லாம் இருக்கானுங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் சண்டை போடுறானுங்க. அந்த போட்டு இவங்க ஒருத்திக்கு அதை உடைக்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக போயிட்டுருக்கோம். இவனுக்குமே அந்த பாஸ்க்குமே அந்த மினி பாஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். யாரா இவன் யாருசா மினி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மால் இந்த போட்டு டெவில் மாதிரி டெவிலா வேம்பேரா லூசிபர் சீரியஸ் பார்த்தே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நிற்கிற பாட்டு ஒரு மார்க்கமாக நின்றுட்டு இருப்பானா. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து 2 ரெஃபரன்ஸ் இருக்குது. இவன் பார்த்தோம் அப்படின்னா டெவில் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த சில்வை வந்து சாஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏசு சில்வை அது. அண்ட் இதுக்கான காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த சாப்டர் ஐ மீன் சோலாரோட எண்டில் உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இவன் பார்த்தோம் அப்படின்னா என்னடா இதை பார்த்தே சாக்கைட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு தளமாக நிற்பானா. இவன் வந்து ஆணு வாயை பொழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பான். ஏண்டா உங்களுக்குலாம் பயம் தெரியுமா, நீங்களா செத்தவாங்க தானே. அது இப்போ மேட்ரு இல்லைன்னு சொல்லி முடிக்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த நெக்ரோமேன்சரோட மூஞ்சில் பார்த்தோம்னா கோடாக இருக்கும். யா அந்த நெக்ரோமேன்சரோட கதையை பார்த்தோம் அப்படின்னா முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பட் என்ன நடந்துச்சு நமக்கே தெரியாது, பிகாஸ் இதோட இந்த சாப்டர் நிப்பாட்ட போகிறோம். அஃப்கோர்ஸ் அடுத்த சாப்டர் பார்த்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக போடுறேன். இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ் ஸோ மச்.